ஹாய் எவ்ரிவன், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனியஸ் ஹிந்தி கிளாஸ். இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா பேசக்கூடிய ஒரு சில சிம்பிளான சென்டென்ஸ்களை ஹிந்தியில பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மே காலியா. மே காலியா, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். நான்ற அர்த்தம், காலியானா சாப்பிட்டேன் அப்படின்ற அர்த்தம். அடுத்து மே காவும் கியா. மே காவும் கியா, நான் சாப்பிடவா. நான் சாப்பிடவா. நான்ற அர்த்தம், காவும் கியானா சாப்பிடவா அப்படின்ற அர்த்தம். இது எங்க கேட்கணும்? இப்ப நீங்க வேற யாருக்கிட்டயோ பெர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மே காவும் கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சாப்பிடலாம். நான் சாப்பிடவா. மே காவும் கியா. அடுத்து ஹம் காயே கியா. ஹம் காயே கியா, நாங்கள் சாப்பிடலாமா. நாங்கள் சாப்பிடலாமா. ஹம்னா நாங்கள் அப்படின்ற அர்த்தம், காயே கியானா சாப்பிடலாமா அப்படின்ற அர்த்தம். ஹம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? இப்ப ஒரு ப்ளூரலா நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல ஹம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஹம் காயே கியா அப்படின்னா நீங்க எல்லாருமே இப்போ ஸ்கூல், காலேஜ் இல்லாட்டி ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க. உங்களோட சீனியர்ஸோ டீச்சர்ஸோ யார்கிட்டயோ நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா ஹம் காயே கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து ஹம் காலியே. ஹம் காலியே, நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்க யூஸ் பண்ணணும்? இப்ப வேற ஒருத்தங்க உங்க எல்லார்கிட்டயுமே ஒன்னா சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது அப்ப ஹம் காலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து முझे चाहिए. முझे चाहिए, எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். முझेனா எனக்கு அப்படின்ற அர்த்தம், चाहिएனா வேணும் அப்படின்ற அர்த்தம். முझे चाहिए, எனக்கு வேண்டும். அடுத்து ஹமே चाहिए. ஹமே चाहिए, எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு வேண்டும். ஹமேனா எங்களுக்கு அப்படின்ற அர்த்தம், चाहिएனா வேண்டும் அப்படின்ற அர்த்தம். எங்களுக்கு வேண்டும், எங்க எல்லாருக்கும் வேணும். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்கு. அப்ப நீங்க வேற யாருக்கிட்டயும் கேக்குறீங்க, ஹமே चाहिए அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கணும். அடுத்து तुझे चाहिए क्या. तुझे चाहिए क्या, உனக்கு வேண்டுமா. உனக்கு வேண்டுமா. இப்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கும் போது தும், துஜே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும், உங்களை விட பெரியவங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆப்கோ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆப்கோ சாகியே கியா. ஆப்கோ சாகியே கியா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மே லேலும். மே லேலும், நான் எடுத்துக்கொள்ளலாமா. நான் எடுத்துக்கொள்ளலாமா. மேனானா அப்படின்ற அர்த்தம், லேலுனா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற அர்த்தம். இந்த பொருள் உங்களுக்கு தேவையா இருக்கு, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு வேற ஒருத்தங்க கிட்ட கேக்குறீங்க. அப்ப மே லேலும், மே லேலும் அப்படின்னு சொல்லலாம். நான் எடுத்துக்கொள்ளலாமா. மே லேலும். அடுத்து ஹம் லேலே. ஹம் லேலே, நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா. நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா. ஹம்னா நாங்கள், லேலேனா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற அர்த்தம். இப்போ உங்க எல்லாரையும் மொத்தமா சேர்த்து கேக்குறீங்க, எங்களுக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு பொருள் தேவை அப்படின்னா அப்ப ஹம் லேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மே நிகல்தா ஹூ. மே நிகல்தா ஹூ, நான் கிளம்புகிறேன். நான் கிளம்புகிறேன். மேனானா அப்படின்ற அர்த்தம், நிகல்தா ஹூ அப்படின்னா கிளம்புகிறேன் அப்படின்ற அர்த்தம். நிகல்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, தான்ற வார்த்தை எதனால சொல்றோம்? ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன், அதனால மே நிகல்தா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா மே நிகல்தி ஹூ. மே நிகல்தி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்ப தமிழ்ல காமனா நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அடுத்து முझे दोगे. முझे दोगे, எனக்கு கொடுப்பீர்களா. எனக்கு கொடுப்பீர்களா. அடுத்து मैंने ले लिया. मैंने ले लिया, நான் எடுத்துக்கொண்டேன். நான் எடுத்துக்கொண்டேன். மேனேனா நான்ற அர்த்தம், லேலியா அப்படின்னா எடுத்துக்கொண்டேன். எடுத்துக்கொண்டேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.